ஒரு ஈயும் தேனியும் ஒரு நாள் வழியில் சந்தித்து கொண்டன. ஈ தேனியிடம் கேட்டது, நண்பா, சாப்பிட்டு விட்டாயா? தேனி சொன்னது, இல்லை நண்பா, அதற்காகத்தான் பூக்களை தேடி பறந்து கொண்டிருக்கிறேன். தேனியின் பதிலை கேட்ட ஈ விழுந்து விழுந்து சிரித்தது. பூமி முழுக்க சுவையான உணவுகள் இறைந்து கிடக்க நீ பூக்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு கண்களில் கோளாறா இல்லை புத்தியில் கோளாறா? அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள் கண்முன்னே கொட்டி கிடக்க அரிதான விஷயத்தை தேடி இவ்வளவு தூரம் அலைந்து கஷ்டப்படுகிற உன்னை பைத்தியம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றது. தேனி கோபப்படவில்லை. உன் கண்களுக்கு இனிய உணவாகவும் இன்பமயமாகவும் காட்சியளிக்கும் சகலமும் எனக்கு நாற்றம் பிடித்தவையாகவும் அருவருக்கத்தக்கவையாகவும் தோன்றுகிறதே. நான் சேமித்து வைக்கும் என்னுடைய உணவு ஆண்டுகள் பல ஆனாலும் அதே சுவையோடு அப்படியே இருந்து பல பேருக்கு பயன்படும். ஆனால் உன்னுடைய உணவு கொஞ்ச நேரத்திலேயே அழுகி புழுத்து அழிந்து போகும். அத்துடன் உன்னுடைய கூட்டம் மட்டுமே அந்த நாற்றத்தை தேடி போகும் என்றது. ஈ அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் ஓடிப்போனது. பாவங்களை இன்பமாய் கருதி வாழும் பிறவிகளின் கண்களுக்கு பரிசுத்தவான்கள் பைத்தியங்களாக தோன்றுவது இயற்கைதான். சிற்றின்பம் ஈ தேடுவது, பேரின்பம் தேனி தேடுவது.